வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பேண்ட் வச்சு அளவு பேண்ட் வச்சு அதை அப்படியே நம்ம துணியில் போட்டு கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மல் பேண்ட்டு நான் வந்து 2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். காட்டனாக எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் காட்டன் எடுத்துக்கோங்க, அதான் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கரப்பாகம் வந்து சைடில் வர மாதிரி துணி ஓப்பன் பண்ணிவிட்டு கரப்பாக ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே 2 மீட்டர் கிளாத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பாகம் வந்து ஃபோல்டு இருக்கிற பாகம் வந்து நம்ம பக்கம் இருக்கட்டும். எட்ஜஸ் வந்து சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாலு பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது. அப்புறம் அளவு பேண்ட்டில் வந்து கால் பாகத்தில் ஒரே மாதிரி எடுத்துட்டு கீழே உள்ள பார்ட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். ஸ்டிச்சிங்க்கு வேண்டி 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த பேண்ட் அப்படியே ஃபோல்டு இருக்கிற இடத்துல போட்டுக்கோங்க. கரப்பாகத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுற இடம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணணும். ஸ்டிச்சிங்க்கு வேண்டி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக வேண்டி கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து துணியே தான் அப்படி மடக்கி தைக்கிறேன். ஆக்சுவலாக 8 இன்ச்சஸ் வரும். நம்ம 7 இன்ச்சஸ் தைச்சோன்னா 14 இன்ச்சு லெக்கோட சுற்றளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அளவு பேண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டு கீழே 3 இன்ச்சு மட்டும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் அப்படி தான் சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு அதே சைஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கிராச் லைன் எடுத்துக்கோங்க. கிராச் லைனை இந்த எட்ஜஸ் இருக்கிற பாகத்தில் மேலே நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே அந்த 1/2 இன்ச்சு கிட்ட வச்சுட்டு 10 இன்ச்சஸ் வரணும். ஆக்சுவலாக அதான் நார்மல் அளவு. நம்ம கீழே இருந்து கால் பாகத்துலேருந்து அளவு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, மார்க் பண்ணி அந்த மார்க்கையும் கிராச் லைனில் உள்ள மார்க்கையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க வளைவா. நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்றேன், கட் பண்ணி விட்றேன். இப்போ சைடில் கிராச் லைன்லேருந்து கீழே கால் கிட்ட வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அப்படியே எந்த அளவு பேண்ட்டுனாலும் இதே மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். துணி எடுத்துகிட்டு ரெண்டாக மடித்து போட்டு அது மேலே அந்த அளவு பேண்ட்டை வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியதான். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வேண்டி மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ கீழே உள்ள பார்ட் கட் பண்ணியாச்சு. அந்த 3 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு அடையாளம் தெரியறதுக்காக வேண்டி எங்கே வரைக்கும் ஃபோல்டிங் வரணும்னு பார்க்குறதுக்காக. இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணி 4 ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் 4 ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ மேலே உள்ள பார்ட்டு 10 இன்ச்சு கிளாத் வந்து 20-25 இன்ச்சஸ்க்கு வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்.
லென்த் வந்து 10 இன்ச் வேணும், விட்த் வந்து 25 இன்ச்சஸ் வேணும். நார்மல் அளவு சொல்கிறேன்னா, நீங்கள் பேண்ட்டில் என்ன அளவு இருக்கோ மேலே உள்ள பார்ட்டு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுக்கோங்க துணியை. பேண்ட்டை அப்படியே போட்டு சைடில் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கொடுக்கறதுக்கு மட்டும் 1.5 இன்ச்சு விட்டுட்டு, சைடில் 1/2 இன்ச்சு பேக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி விட்டுட்டு, டோட்டலாக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு பேண்ட் அளவு அப்படியே போட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். மேலே ஃபோல்டிங்க்கு நான் 2 இன்ச்சு கொடுப்பேன். அதே மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இது வந்து பேக்கில் வரும். இப்போ பண்ணுற மார்க் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். ஃப்ரண்ட் ஓப்பன் வரும் இல்லை, நாடாக வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்து துணி விட்டுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ ஃபோல்ட் பண்ணியிருந்த இடத்துல கட் பண்ணி விட்றேன். இதே துணியை ரெண்டாக திருப்பி இன்னொரு தடவை மடித்து போட்டுட்டு அந்த பேண்ட்டு அளவு வந்து மேலே உள்ள பார்ட்டை வந்து அப்படியே வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஆனால் ஈஸி. இப்போ காமிக்கிற மாதிரி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் 2 சைடும் ஓப்பன் விட்டுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு லெஸ் ஆயிரும் ஸ்டிச் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண தான் ஈஸி. மேலே ஃபோல்ட் பண்ணோன்னா இதே அளவு வரும், அந்த பேண்ட் அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ மேலே உள்ள பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். 2 துணியாக இருக்கு இல்லையா, அது ஒன்றா திருப்பி உள்ளே இருந்து பிரிச்சுட்டு 2 சைடும் போட்டிங்கன்னா 2 கீழே உள்ள பார்ட்டும் மேலே உள்ள பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சைடில் உள்ள கிராச் லைன் 2 ஒரே மாதிரி வச்சுட்டு சைடில் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு தைக்கும்போது ஒரு வீடியோ போடுறோம். சிம்பிள் மெத்தட் இதுதான். அளவு எடுத்து கட் பண்ணுறது வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.